Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MCL மகாநிதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி டீட்டெயில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்படின்னா தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ரிலேட்டட் வீடியோஸ், கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், டிஜிஎம்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் அதர் மைனிங் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரியருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது மகாநிதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அவங்களுடைய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இது. ஓகேங்களா? மகாநிதி கோல்ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல் இந்தியாவுடைய சப்சிடரி கம்பெனி. கோல் இந்தியா என்ன கம்பெனி அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. என்னென்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஓவர்மேன், மைனிங் சர்வர், மைன் சர்வே. ஓகே, அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் ஓவர்மேன் பார்த்திங்க அப்படின்னா 40,000 வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் 192, கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. தென் மைனிங் சர்வர் சேம் அமௌண்ட் 45,000, 47,000 பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே. 448 பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட். தென் சர்வே 51,000 வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்து. நம்பர் ஆஃப் போஸ்ட் 24. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேனுக்கு இது டிப்ளமோ இன் மைனிங் 3 இயர்ஸ் கோர்ஸ், அது இல்லை டிகிரி இன் மைனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அன்ரெஸ்ட்ரிக்டில் இருக்கணும். அன்ரெஸ்ட்ரிக்ட்னா ஓப்பன் காஸ்ட் அண்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இது. அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். வேலிட் கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். விச் மீன்ஸ் அது வேலிடிட்டி முடிஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதான் பார்த்திங்கன்னா ஓவர்மேனுக்கான எலிஜிபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இதுவாக இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸ் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குனாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா மைனிங் சர்தா இருக்குது. மைனிங் சர்தா சேம் பார்த்திங்கன்னா 10th 12th முடிச்சு நீங்கள் சர்தா சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை டிப்ளமோ இன் மைனிங் ஆர் பி இன் மைனிங் வச்சு நீங்கள் சர்தா சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அந்த சர்தா சர்டிஃபிகேட் கோல்டில் இருக்கணும், அன்ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும். அன்ரெஸ்ட்ரிக்ட்னா ஓப்பன் காஸ்ட் அண்ட் கோல்டில் ஒர்க் பண்ண அந்த பர்மிஷன் இருக்குது, அது அன்ரெஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட ஓவர் குவாலிஃபைடு ஓவர்மேன் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளஸ் வேலிட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சர்வே இருக்குது. சர்வேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 10th ஆர் +2 டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சர்வே ஆர் மைனிங் முடித்தவங்க சர்வேயர் சர்டிஃபிகேட் அன்ரெஸ்ட்ரிக்டடில் கோல்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதாவது பார்த்தீங்கன்னா ஓவர்மேன், சர்தார், சர்வேயருக்கான நம்பர் ஆஃப் போஸ்ட், சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 இயர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஏஜ் லிமிட். கட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6th ஏப்ரல் தான் வந்து கட் ஆஃப் டேட் இதுக்கு கொடுத்துருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு 30 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் வந்து யாராக இருக்கும் அப்படின்னா ஓபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 33 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி அப்ளை பண்ணலாம். SC/STக்கு பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதே பர்சனல் டிசபிலிட்டி இருக்கவங்க பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரினா +10 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா +13 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு, +15 இயர்ஸ் பார்த்திங்கன்னா SC/STக்கு. ஓகேங்களா? இதான் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட். அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், 1 வேர்டு தான். ஓகேங்களா? நோ நெகட்டிவ் மார்க்கு. ஓகேங்களா? அந்த கொஷின் செட்டில் 2 செட் இருக்கும். கொஷின் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் ஏ அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும். 20 கொஷின்ஸ், ஒரு கொஷனுக்கு 1 மார்க், 20 மார்க். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு பி செக்ஷன் எடுத்திங்கன்னா மைனிங்கு 80 கொஷின்ஸு. ஓகேங்களா? 1 மார்க் ஒரு கொஷனுக்கு, ஸோ 80 மார்க். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ, இங்கே ஒரு 20, இது ஒரு 80. ஓகேங்களா? ஒரு மார்க் போட்டோம்னா ஒரு 20, இது ஒரு 80. ஸோ மொத்தம் 100 கொஷனு 100 மார்க். ஓகேங்களா? நோ நெகட்டிவ் மார்க். இதுக்கான சிட்டிஸ் எங்கெங்க சார் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்கும். அதில் 3 சிட்டிஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் சிட்டியில் போய் நீங்கள் எழுதணும் இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1:3 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் வந்துட்டு போஸ்டிங் கிடச்சிடும். ஓகேங்களா? அடுத்து என்ன எக்ஸாம் சிட்டிஸ் சொன்ன மாதிரி இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைனில் போய் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? தேவையில்லாம எனி அதர் மோட் இவங்களுடைய அந்த MCL அந்த மகாநிதி கோல்.in போய்ட்டு கெரியர்ஸில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லியாச்சு சார், டீட்டெயிலெலாம் சொல்லியாச்சு. ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ
ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 1000 + 180 rupees ஜிஎஸ்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1180 rupees வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி இஎஸ்எம் ஃபீமேல் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் டேட் எப்போ சார் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 16th March தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் டேட்டு 6th April வரைக்கும் இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் 20 days தராங்க. மீதி அதில் இந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் என்றைக்கு, அதுக்கான ஹால் டிக்கெட்டு, யார் செலெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஸோ வெப்சைட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நம்ம அப்போ போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச்மா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்க அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோஸ் நினச்சினா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்மா.